அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஒரு ஆழமான ஞான தேடலை தொடங்க போறோம். ஆமாங்க. 35 ஆண்டுகால யோக சாதனையின் சாரமா டாக்டர் பண்டிட் ஜி கண்ணையா யோகி அவங்க நமக்கு வழங்கின மானச யோகம் அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை தான் இன்னைக்கு நம்ம புரட்ட போறோம். கரெக்ட். இது வெறும் தத்துவம் கிடையாது. ஒரு மனிதன் தன் மனதை எப்படி ஒரு கருவியா மாத்தி வாழ்க்கையை தன் வசப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி வழிகாட்டி. அம்பத்தூர் ஆத்ம யோக ஞானசபா மூலமா உலகெங்கும் பரவின இந்த யோக ரகசியங்கள் இன்னைக்கு நமக்கான ஒரு பாடமா மாறப்போகுது. கண்டிப்பா. இப்ப நாம இந்த நூலின் 22ஆம் அத்தியாயம், அதாவது மனமும் பேய் பிசாசுகளும் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள நுழைய போறோம். இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பகுதி. ஆமா. ஒரு நிமிஷம் நீங்க இத கற்பனை செய்து பாருங்களேன். உங்க பக்கத்து வீட்ல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். ஆனா ஒரு நாள் காலையில அவங்க திடீர்னு ரொம்ப சரளமா தெலுங்குல பேச தொடங்குறாங்க. ஓ, அதுவும் அந்த பகுதிக்கே உரிய வட்டார வழக்கோட பேசுறாங்க இல்லையா? ஆமாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஒழுக்கமும் இல்லாத, யாருக்கும் எந்த உதவியும் செய்யாத ஒருத்தன் திடீர்னு ஒரு சக்தி வந்தவன போல மாறி உங்களோட கடந்த காலத்தை மிக துல்லியமா சொல்றான். கரெக்ட். உங்க பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்றான். அது மட்டும் இல்லாம இன்னும் சில இடங்கள்ல சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் இறந்து போன உங்க தாத்தாவின் குரல்ல உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச குடும்ப ரகசியங்களை பேசுறார். இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் இதை ஏதோ மனநல பிரச்சனை அப்படின்னு ஈஸியா கடந்து போயிடுவாங்க. ஆமா. இது என்ன மூளைக்குள்ள ஏற்படுற தற்காலிக மாயையா, இல்ல சயின்ஸ் சொல்ற ஏதோ ஒரு உளவியல் நோயா, இல்லனா நம்ம மனசையும் தாண்டி நம்மள இயக்குற கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரும் சக்தி இருக்கா? இதுதான் பல நூற்றாண்டுகளா மனித குலத்தை துளைத்தெடுக்கும் ஒரு மிக முக்கியமான கேள்வி. நவீன சிந்தனையாளர்கள் பலரும் இத ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனா விஷயங்களை நம்ம அவ்வளோ மேலோட்டமா பார்க்க கூடாது. ஆழ்ந்து கவனிச்சா இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மனத்தத்துவம் இருக்கு அப்படின்னு டாக்டர் கண்ணையா யோகி சொல்றார். ஆமா. அதாவது நம்ம மனச ஒரு பிரபஞ்ச அளவிலான சக்தியா அவர் பாக்குறாரு. இது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நம்ம பௌதிக உலகத்துல, அதாவது இந்த பிசிக்கல் வேர்ல்டுல நல்ல உடற்பயிற்சி செஞ்ச ஒரு பலசாலி ரொம்ப மெலிந்த ஒரு பலவீனமான மனிதனை மிக எளிதா தூக்கி வீசிட முடியும் இல்லையா? கண்டிப்பா முடியும். அதே விதிதான் இந்த கண்ணுக்கு தெரியாத மனதற்கும் பொருந்தும். பலமான மனம் கொண்ட ஒருத்தர் பலவீனமான மனம் கொண்ட ஒருத்தரை தன்னோட இச்சப்படி ஆட்டி வைக்க முடியும். ஒரு நிமிஷம் இருங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு பலமான மனம் இன்னொரு பலவீனமான மனதை தூக்கி வீசிடும் அப்படின்னு சொல்றீங்களா? இது எப்படி சாத்தியம்? தூக்கி வீசுறது மட்டும் இல்ல, அந்த பலவீனமான மனதை முழுமையா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். பெரிய கோள்கள் சிறிய கோள்களை தங்களை சுற்றி வரச் செய்வது போல வலிமையான மனம் பலவீனமான மனதை கவி பிடிச்சுக்கும். இதை கேட்கும்போது எனக்கு இந்த நவீன உலகத்தோட ஒரு விஷயம்தான் ஞாபகத்துக்கு வருது. இப்ப நாம பயன்படுத்துற இந்த வைஃபை நெட்வொர்க் இருக்கு இல்லையா? ஆமா. எந்த ஒரு பாஸ்வேர்டும் இல்லாத ஒரு பாதுகாப்பற்ற வைஃபை நெட்வொர்க்கை வெளியில இருக்கிற ஒரு திறமையான ஹேக்கர் மிக எளிதா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவான் இல்லையா? அவனோட கம்ப்யூட்டர்ல இருந்தே நம்ம போனை இயக்குறது போல இருக்கேது. ரொம்ப கச்சிதமான ஒரு ஒப்பீடுங்க இது. அந்த ஹேக்கர் எப்படி தன் இடத்திலிருந்தே உங்க கேமராவையோ இல்ல தகவல்களையோ தடையின்றி இயக்குறானோ, அதே போலதான் ஒரு பலமான மனம் ஒரு பலவீனமான மனதை ஹேக் பண்ணிடுது. ஓ, அப்படியா? ஆமா. அது சொந்த கருவியா பயன்படுத்த தொடங்குது. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நுணுக்கம் இருக்கு. பலவீனமான மனம் அப்படின்னு நாம யார இங்க சொல்றோம் அப்படிங்கிறது தான் அது. எனக்கும் அதே கேள்விதான் ரொம்ப நேரமா இருக்கு. பலவீனமான மனம் அப்படின்னா எந்த படிப்பறிவும் இல்லாதவங்க, இல்ல எந்த திறமையும் இல்லாத சாதாரண மக்கள் அப்படின்னு தானே அர்த்தம்? அங்கதான் நாம தவறு செய்றோம். உலகத்தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள்ல படிச்சு பெரிய பட்டங்களை வாங்கினவங்க கூட, சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க கூட மனதளவுல ரொம்ப பலவீனமா இருக்கலாம். ஓ, கல்விக்கும் மனோபலத்துக்கும் சம்பந்தம் இல்லையா? சுத்தமா சம்பந்தம் இல்லைங்க. ஓயாத கவலை, எதற்கெடுத்தாலும் பயம், ஒரு விதமான திகில், இல்ல கடந்த காலத்தை நினைச்சு ஒரு ஏக்கம், இப்படி தொடர்ந்து எதிர்மறையான உணர்ச்சிகள்ல இருக்கிறவங்களோட மனம் நாளுக்கு நாள் தான் சக்தியை இழந்துடும். புரியுது. அவங்க மனதோட அலைவரிசை ரொம்பவே சிதைஞ்சு போயிருக்கும். இத இன்றைய சூழலோடு பொருத்தி பார்த்தா ரொம்ப சரியா புரியுது. நம்ம இன்னைக்கு சந்திக்கிற அந்த வேலைப்பழு, மன அழுத்தம்,
நைட்ல சரியா தூங்காம தொடர்ந்து தேவையில்லாத தகவல்களை போன்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாமே நம்ம மனசை பலவீனமாக்கிடுது. ஆமா, இதெல்லாமே நம்ம மனச ஒரு பாஸ்வேர்ட் இல்லாத வைஃபை போல மாத்திடுது. நாம ரொம்ப சோர்வா இருக்கும்போது தான் மற்றவர்கள் சொல்றது அப்படியே கேட்கும் மனநிலைக்கு தள்ளப்படுறோம். ரொம்ப சரியான ஒரு உதாரணம். சரி, உயிருள்ள 2 மனிதர்களுக்கு இடையில இந்த மனத்தத்துவம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இந்த நூல்ல குறிப்பிடப்படுற பேய்பிசாசுகள் என்பவை யார்? அதான் சொல்றேன். இறந்த மனிதர்களுக்கும் இந்த மனத்தத்துவத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? உடல் இல்லாத அவங்க எப்படி இன்னொரு உயிருள்ள மனிதனோட மனதை இயக்க முடியும்? இந்த புதிரை நாம விடுவிக்கணும் அப்படின்னா சூக்ஷ்ம உடல் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்தாக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சூக்ஷ்ம உடல்னா என்னங்க? ஒரு மனிதன் இறக்கும்போது அவனது கண்கள், இதயம், மூளை எல்லாம் அடங்கிய இந்த பௌதிக உடல் அழியுது. ஆனா அவனோட மனம், அவனோட ஆசைகள், அவன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வச்ச உணர்வுகள் இதெல்லாம் அடங்கிய ஒரு நுண்ணிய உடல் இருக்கு. அதத்தான் சூக்கும உடல் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அதாவது இந்த சாதாரண உடலுக்குள்ள இன்னொரு கண்ணுக்கு தெரியாத உடல் இருக்கு அப்படிங்கிறீங்களா? சரி, அந்த நுண்ணி உடல் மரணத்திற்கு பின்னாடி என்ன ஆகும்? எங்க போகும்? அது அந்த மனிதன் எப்படி இறக்குறான் அப்படிங்கறத பொறுத்துதுங்க. இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு அகால மரணம் இல்லனா தற்கொலை செய்து கொண்டவங்களை எடுத்துக்குவோம். சரி. அவங்களோட மரணம் இயற்கையானது கிடையாது. உடல்ல உயிர் வாழ்வதற்கான முழு ஆற்றலும் இருக்கும்போதே ரொம்ப வன்முறையா அந்த உயிர் பிரிக்கப்படுது. அதனால அவங்களோட சூக்கும உடல்ல உள்ள பௌதிக அணுக்களும் ஆகாய அணுக்களும் ரொம்ப நெருக்கமா பிணைக்கப்பட்டிருக்கும். ஆகாய அணுக்களின் இறுக்கம் அப்படின்னா அத கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு புரியும்படி விளக்க முடியுமா? அது என்ன ஒரு அடர்த்தியான புகைமூட்டம் போல இருக்குமா? ஓரளவுக்கு அது அப்படித்தான் நாம கற்பனை செய்யணும். ரொம்ப அடர்த்தியான பனிமூட்டத்தை கற்பனை செய்து பாருங்களேன். அதன் வழியே நம்மால எதையும் பார்க்க முடியாது இல்லையா? அது போலதான். இயற்கையா மரணமடைந்த ஒருவரோட சூக்கும உடல் ரொம்ப லேசா இருக்கும். அதனால அது ஈஸியா அடுத்த கட்டத்துக்கு பயணிச்சிடும். ஆனா இப்படி தற்கொலையினால பிரியும் உயிரோட சூக்கும உடல் அந்த அடர்த்தி கரையும் வரைக்கும் இந்த உலகத்துக்கும் மேலான சூக்கும உலகத்துக்கும் இடையில சிக்கிக்கிட்டு தவிக்கும். ஒரு மயக்க நிலையில அலைந்து கொண்டிருப்பாங்க இல்லையா? ஆமா, தாங்கள் எங்கே இருக்கோம், தங்களோட நிலை என்ன அப்படிங்கறதே புரியாம ஒரு தவிப்புல இருப்பாங்க. இவங்களத்தான் மக்கள் பே அல்லது பிசாசு அப்படின்னு அவங்க கற்பனைக்கு ஏற்ப பேரிட்டு அழைக்கிறாங்க. இந்த அடர்த்தியான உடல் காரணமாதான் சில நேரங்கள்ல மனிதர்களோட கண்களுக்கு இவங்க உருவமா தென்படுறாங்க. கொஞ்சம் பொறுங்க, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு வேற ஒரு சிந்தனை வருது. இயற்கையா வயதாகி எந்த நோயும் இல்லின்று இறக்குறவங்க எல்லாரும் ரொம்ப அமைதியா அடுத்த உலகத்துக்கு போயிடுவாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தோணுதே அப்படின்னு நாம நினைப்போம். அப்போ அவங்களுக்கு இந்த பேயாகவோ இல்ல ஆவியாகவோ மாறும் வாய்ப்பே இல்லையா? இந்த விதி அவங்களுக்கு பொருந்தாதான்? இங்கதான் நாம ஆழமா சிந்திக்கணும். இங்கதான் ஆசிரியர் ஒரு மிகப்பெரிய உண்மையை உடைக்கிறாரு. இயற்கை மரணம் அடைந்தாலும் அவங்க உடனடியாக அமைதியா அடுத்த உலகத்துக்கு போயிட மாட்டாங்க. நிஜமாவா? ஏன்? ஏன்னா மரணம் அப்படிங்கிறது உடலுக்கு தாங்க, மனதிற்கும் ஆசைக்கும் கிடையாது. ஒரு மனுஷன் தன் வாழ்நாள்ல பணம் தான் கட்டின வீடு இல்ல தான் பெற்ற மக்கள் மீது அதீத பற்று வச்சிருந்தான் அப்படின்னு வச்சுக்குவோம், அவனோட உடல் அழிஞ்சாலும் அந்த ஆசை அழியாது. அதாவது மூச்சு நின்றாலும் அந்த ஆசை நிக்கிறதில்ல. சரியா சொன்னீங்க. இறந்த பின்பும் அந்த ஆசைகளை எப்படியாவது திரும்ப திரும்ப அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருந்தவிப்பு அந்த சூக்கும உடல்ல இருக்கும். அதனாலதான் தாங்கள் வாழ்ந்த வீட்டையும் அந்த ஆசைகளை அனுபவித்த இடங்களையும் சுற்றியே அவங்க அலைந்து கொண்டே இருப்பாங்க. ஓ, இது ரொம்ப அழகா ஆசை கயிற்றால் ஆடும் பம்பரம் என திரிவார்கள் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். பம்பரம் எப்படி ஒரு மையத்தை சுற்றிய சுழலுமோ அதே போல இவங்களும் அந்த ஆசையை சுற்றியே சுழல்வாங்க. இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருதுங்க. கொஞ்சம் தர்க்க ரீதியா யோசிச்சு பார்ப்போம். உடல் இல்லாத அவங்க இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற தங்களோட ஆசைகளை எப்படி நிறைவேற்றிக் கொள்வாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பணத்தை எண்ணணும் அப்படின்னாலோ இல்ல ஒரு சுவையான உணவை சாப்பிடணும் அப்படின்னாலோ அதுக்கு ஒரு பிசிக்கல் பாடி தேவையில்லையா? அது அவங்க எப்படி செய்வாங்க? அதுதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த வைஃபை ஹேக்கிங் தத்துவத்தோட இணைத்து பார்க்கணும். இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு ஆசிரியர் ரொம்ப கடுமையான ஆனா நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு உதாரணத்தை சொல்றார். என்ன உதாரணம் அது? ஒரு குடிகாரன் இருக்கான். அவன் தான் வாழ்நாள் முழுவதும் குடித்து குடித்தே தான் உடலை கெடுத்து இறந்து போயிடுறான். அவனோட உடல் எரிக்கப்பட்டுடுச்சு. ஆனா அவனோட ஆவிக்கு, அதாவது அந்த சூக்கும உடலுக்கு இன்னும் அந்த மதுவின் மேல் உள்ள ஆசை துளியும் தீரல. இப்ப அந்த ஆவி என்ன செய்யும் தெரியுமா? எங்கெல்லாம் கள் மற்றும் சாராய கடைகள் இருக்கோ அதை சுற்றி கொண்டே இருக்கும்.
அங்கு வந்து குடித்து கும்மாளமிடும் மனிதர்களோட உணர்வுகளை, அந்த வாசனைய வெறும் மூச்சு காற்றா நுகர்ந்து திருப்தி அடைய முயலும். இதுவே கேட்பதற்கு ஒரு மாதிரி திகிலா தான் இருக்கு. ஒரு கண்ணுக்கு தெரியாத கூட்டம் இப்படி ஆசையோட நம்மள சுத்தி அலைந்து கொண்டிருக்கு அப்படின்னு. இதோட உச்சக்கட்ட அதிர்ச்சி இனிமேல் தாங்க இருக்கு. அந்த ஆவி அங்கேயே சுற்றி கொண்டிருக்கும் போது அந்த மதுக்கடைக்கு மனோபலம் சிறிதும் இல்லாத, ரொம்ப பயந்த சுபாவம் கொண்ட, இல்ல ஒரு கடுமையான மன உளைச்சல்ல இருக்கிற ஒரு பலவீனமான உயிருள்ள மனிதன் குடிக்க வர்றான் அப்படின்னு வச்சுக்குவோம். சரி. அவனோட மனம் ரொம்ப பாதுகாப்பற்ற நிலையில இருக்கு. அந்த இறந்த குடிகாரனோட ஆவி உடனடியாக இந்த உயிருள்ள மனிதனோட மனதுக்குள்ள நுழைந்து அதை கைப்பற்றிடும். அட கடவுளே, அந்த பலவீனமான மனதை ஹேக் செய்துடும் அப்படிங்கிறீங்களா? ஆமாங்க. தான் ஆசைய தீர்த்துக்க அந்த உயிருள்ள மனிதனை அளவுக்கு அதிகமா குடிக்க வைக்கும். இத பற்றி எதுவும் தெரியாத அந்த மனிதன் ஏதோ தன் சொந்த ஆசையால தான் நாம இவ்வளவு குடிக்கிறோம் அப்படின்னு நினைப்பான். ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கே இது. ஆமா. ஆனா உண்மையில அவனோட மனம் வேறொருவரால ஆக்கிரமிக்கப்பட்டு அவனோட உடல் ஒரு கருவியா பயன்படுத்தப்படுது. அளவுக்கு அதிகமா தொடர்ந்து குடிக்கிறதுனால அந்த பலவீனமான மனிதனோட உடல் சீக்கிரமே அழிந்து போயிடும். இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி போல ஒலிக்குதுங்க. அப்படியென்றால் நம்மை அறியாம நாம வளர்த்துக்கிற மோசமான பழக்கங்களும் தொடர்ந்து மன அழுத்தத்துல இருக்கிறதும் வேறு யாரோ ஒருவரோட தீராத ஆசைகளுக்கு நம்ம உடலையே தீனியா போட்டுரும் அப்படிங்கிறீங்க. முற்றுமுழுதாக உண்மைங்க. இது கேட்பதற்கு அச்சுறுத்தலா இருக்கலாம். ஆனா நாம இதுல பயப்பட வேண்டியதில்ல. நாணயத்துக்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கோ அதே போல இந்த மனத்தத்துவ விதியில ஒரு மிக அற்புதமான நேர்மறையான பக்கமும் இருக்கு. ஓ, பாசிட்டிவான பக்கமும் இருக்கா? ஆமா. தீய ஆத்மாக்கள் மட்டும் இந்த மனோதத்துவத்தை பயன்படுத்துறதில்ல. உலகத்துக்கு நல்லதை போதிக்கணும் அப்படின்னு எண்ணி தன் வாழ்நாள் அர்ப்பணித்து, ஆனா அதை முழுமையா செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே மரணம் அடைஞ்ச மகான்கள், சன்மார்க்க சீலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதே முறையை தான் பயன்படுத்துறாங்க. ஓ, நல்ல விஷயங்களுக்காக இதே தத்துவம் பயன்படுதா? அது எப்படி நடக்குது? அந்த உயர்ந்த மகான்களோட சூக்கும உடல்கள் தங்களோட எஞ்சிய உபதேசங்களை தொடர ஒரு தூய்மையான கருவியை தேடும். யார் ஒருவர் தன் மனத முழுமையா தியானத்துல குவித்து ஏகாகிரப்படுத்தி இறைவனுக்காகவோ இல்ல தன் குருவிற்காகவோ தன் மனதை முழுமையா அர்ப்பணிக்கிறாரோ அந்த சீடர்களோட மனத இந்த மகான்கள் ஆக்கிரமிப்பாங்க. ஆஹா. அவங்க மூலியமா அந்த சீடனுக்கே தெரியாத மிக உயர்ந்த தத்துவங்களை உலகத்துக்கு போதிப்பாங்க. ஆசிரியர் இதை தன் சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றார். ஆத்ம யோக ஞான சபையின் மாணவர்கள் இந்த உன்னதமான நிலையை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவர் உறுதியா பதிவு செய்யறாரு. இது கேட்பதற்கு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? கைகள் இல்லாத ஒரு தலை சிறந்த இசைக்கலைஞர் தன்னிடம் படிக்கிற ஒரு மாணவனோட கைகளை இரவல் வாங்கி தனது இறுதி பாடலை வாசிப்பது போல இருக்கு. இருவருக்கும் இடையில நடக்கிற ஒரு அற்புதமான பிணைப்பு இது. ஆமா, ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு. சரி, அப்படி என்றால் கிராமங்கள்ல குறி சொல்லுதல், இறந்தவங்க கிட்ட பேசுதல் அப்படின்னு சொல்றாங்களே, அதுவும் இதே முறையில தான் செயல்படுதா? ஆமா, அதுவும் இதே மனத்தத்துவத்தின் அடிப்படையில தான் இயங்குது. ஒருவன் தன் மனதை ஏகாக்கிரப்படுத்தி, அதாவது முழுமையா குவித்து இறந்து போன ஒருவரோட உருவத்துல தன் உணர்வை ஒன்றச் சேர்த்தால் அவனோட மன அலைகள் நேரா பிராண உலகை சென்றடையும். ஓ, பிராண உலகம் அப்படின்னு ஒன்னு இருக்கா? ஆமா, அங்க உள்ள இறந்தவரோட சூக்கும உடல் அந்த அழைப்பை ஏற்று இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற உயிருள்ள மனிதனோட மனதை கைப்பற்றி அவன் வாய் வழியாக தன் விளக்கங்களை கூறும். ஒருவேளை அந்த இறந்த நபர் வேறு ஏதோ உயர்ந்த உலகத்துக்கு சென்றிருந்தால் என்ன ஆகும்? அப்போதும் இந்த தொடர்பு வேலை செய்யுமா? அங்கேதான் நம்ம கவனிக்கணும். இறந்த அந்த நபர் பிராண உலகில் இருந்தால் மட்டுமே இந்த தொடர்பு சாத்தியம். அவங்க அந்த உலகை கடந்து அடுத்தடுத்த உயர்ந்த ஆன்மீக உலகங்களுக்கு சென்றிருந்தால் இந்த மனிதனோட மன அலைகள் அவங்கள தொடர்பு கொள்ளவே முடியாது. ஓ, அப்படி ஒரு வரைமுறை இருக்கு. ஆமா, மேலும் இதுல நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஆசிரியர் மிக கடுமையா எச்சரிக்கிறார். அது என்ன எச்சரிக்கை? இந்த மன தத்துவ உண்மையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பல மோசடி பேர்வழிகள் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்தவங்களை அழைத்து பேசுவதா சொல்லி தங்களை நாடி வர்றவங்கள பத்தி ஏற்கனவே ரகசியமா சேகரிச்சு வச்சிருக்கிற தகவல்களை சொல்றாங்க. ஓ, முன்கூட்டிய தகவல்களை சேகரிச்சிருவாங்களா? ஆமா, சொல்லிட்டு திடீர்னு ஆவேசம் வந்த மாதிரி துள்ளி குதிச்சு நடிக்கிறாங்க. மக்களோட பலவீனத்தை பயன்படுத்தி பணம் பறிக்கிறாங்க. இவங்களால உண்மையான தத்துவத்துக்கே இழுக்கு நேரிடுது அப்படின்னு ஆசிரியர் ரொம்ப வருத்தப்படுறார். நாம எப்போதுமே இந்த வித்தைகளை கண்மூடித்தனமா நம்பிடக்கூடாது, தர்க்க ரீதியா ஆராயணும். கண்டிப்பா. ஆக இந்த ஒட்டுமொத்த அத்தியாயமும் நமக்கு உணர்த்துவது ஒண்ணுதான். மனம் அப்படிங்கிறது மூளைக்குள்ள நடக்கிற ஒரு சாதாரண செயல்பாடு கிடையாது. அது ஒரு பிரம்மாண்டமான ஆயுதம், ஒரு சக்தி வாய்ந்த தொடர்பு சாதனம். சந்தேகமே இல்லைங்க.
உன்னை விட குறைந்த பலமுள்ள ஒருவரோட மனதை கைப்பற்றி அதுல உன் மனதை ஊன்றினால் நீ நினைப்பது அவங்களோட நினைப்பா மாறும். உன் மனதை அசைத்தால் அவங்களோட கை அசையும். ஆமா. அதே போல உன்னோட மனதை நீ பயத்தாலும் கவலையாலும் பலவீனமா வச்சுக்கிட்டா வேறு யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உன் மனதை கைப்பற்றி உன்னை ஆட்டி வைக்கும். இந்த விதியை சரியா பயன்படுத்த முறையான தியானம் மற்றும் ஏகாக்கிர சாதனைகள் தான் நம்மை பாதுகாக்கும் கவசம் அப்படின்னு ஆசிரியர் ஆணித்தரமா சொல்றாரு. மனம் தியானத்தால கூர்மை அடையும் போது எந்த சக்தியாலும் அதை ஹேக் செய்ய முடியாதுங்க. இந்த தேடல் முடிவதற்கு முன்னாடி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி நான் ஒரு சிந்தனையை வைக்க விரும்புறேன். மரணத்திற்கு பிறகும் ஒருவனை இந்த உலகத்தோடு கட்டி போடுவது அவனோட ஆசைகளும் பற்றுதல்களும் தான் அப்படின்னு இன்னைக்கு நாம பார்த்தோம். ஆமா. ஒருவேளை இன்னைக்கு நாம ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பயன்படுத்துற இந்த ஸ்மார்ட் போன் மீதான மோகமோ இல்ல பணத்தின் மீதான தீராத ஆசையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் பொருட்களின் மீதான மோகமோ இது எல்லாமே உங்களை எதிர்காலத்துல ஒரு சூக்கும கைதியா மாற்றுமா? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி இது. உங்களுடைய மனதை ஸ்ட்ரெஸ், கவலை அப்படின்னு நீங்களே பலவீனப்படுத்தி கண்ணுக்கு தெரியாத வேறொருவர் கட்டுப்பாட்டுல விட்டுவிட போறீங்களா? இல்ல முறையான தியானத்தால உங்களோட மனதிற்கு நீங்களே ராஜாவா மாற போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஆமாங்க, முடிவு உங்க கையில தான். இவ்வளவு நேரம் இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் எந்த ஒரு மானிட்டைசேஷனும் இல்லாம தான் நடக்குதுங்க. ஆமா, அதனால இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது அப்படின்னு நீங்க நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். எங்களுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு கொடுத்தாலே போதும். ஏன்னா ஒரு சிறிய ஆதரவும் எங்களுக்கு பெரிய உதவிதான். கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவங்களுக்கும் தேவையாக இருக்கலாம் இல்லையா? அதனால லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி, வணக்கம்.